பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு சந்தையில் கரும்பு, இஞ்சி, மஞ்சள் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என பதிவு பண்ணலாம். வணக்கம். பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு சென்னை மாவட்ட மக்களுக்கு சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்வதற்காக சிஎம்டிஏ மற்றும் எம்எம்சி சார்பில் ஆண்டுதோறும் கோயம்பேடு அங்காடி வளாகத்தில் சிறப்பு சந்தை ஏற்பாடு செய்யப்படும். அந்த அளவில் இந்த ஆண்டும் கோயம்பேடு சிறப்பு சந்தை என்பது கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட கொண்டு வரப்பட்ட பொருட்கள் இறுதிக்கட்ட வியாபாரம் என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இஞ்சி, மஞ்சள், கரும்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வியாபாரத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இறுதிக்கட்ட வியாபாரம் நடைபெற்று வருகிறது. வியாபாரி ஒருவர் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் இது குறித்து கேட்போம். தற்போது ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க, இந்த வருஷம் வியாபாரம் எப்படி இருந்தது? அதான் நாங்கள் கும்டிபுண்டிலேருந்து வரோம். நான் மஞ்சள் கொட்டு எடுத்துன்னு வந்தோம். இந்த வருஷம் வியாபாரம் அந்த அளவுக்கு கொஞ்சம் டல்லாக தானே இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா மழை அடிக்கடிக்கு கரெக்டாக வியாபாரிங்க வர டைமில் மழை வர்றதுனால வியாபாரிங்க வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால இப்போ கொஞ்சம் மஞ்சள் கொத்தோட ரேட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. முந்தா நேற்றுலாம் ஒரு 100 ரூபா 120 ரூபா போயிருந்து இப்போ வெறும் 60 ரூபா 50 ரூபா தான் போகுது. அதை தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக. அது இல்லாமல் இங்கே போன வருஷம் லாஸ்ட் இயர் செப்பரேட்டாக விட்டாங்க. மஞ்சள் கொத்துக்கு தனி லைனு, அதுமா கரும்புக்கு தனி லைனு. இந்த வாட்டி எல்லாமே மிங்கிளாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வண்டிங்க உள்ளே போட முடியாமல் ரொம்ப சிரமமாயிடுச்சுங்க. இதே போல் நிலைமை தான் அனைத்து வியாபாரிகள் இடத்துலையுமே இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சந்தை துவங்கும் போது 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கு ஒரு கட்டு கரும்பு விற்பனை செய்யப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், அதாவது தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை உள்ளிட்ட பகுதிகளாக இருந்தாலும் சரி, பன்ருட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட கரும்புகளாக இருந்தாலும் சரி 500லிருந்து 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்போதிருந்த வியாபாரம் கூட விலை குறைக்கப்பட்டு தற்போதைய நிலையில் இல்லை என்பதே வியாபாரிகளின் கருத்தாக இருக்கிறது. 140 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இஞ்சி, மஞ்சள் தற்போது 80லிருந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இருந்தபோதிலும் பொதுமக்களிடையே ஆர்வம் குறைந்திருக்கிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் வரத்து குறைந்திருக்கிறது என வியாபாரிகள் அவர்களது வருத்தத்தை தெரிவிக்கின்றனர். நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் மட்டுமே இடையில நேரம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் வீணாகிவிடும் என்ற அச்சத்தில் வியாபாரிகள் இருக்கின்றனர். அவர்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வருத்தத்துடன் இருக்கின்றனர். இருந்தபோதிலும் பொங்கல் திருநாளையொட்டி வரக்கூடிய இன்று மாலையிலிருந்து இரவுக்குள்ளாக அதிகப்படியான மக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். சரவணன். பொங்கலை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் நடைபெற்றும் விற்பனை குறித்த விவரங்களை நேரலையில் காட்சிகளுடன் வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.